இப்போது நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதாவது ஆர்டி, எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட்ஸு, கோல்டு, ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு எது வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது ஆப்வியஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக பண்ணுறோன்னா அதோட ரிட்டர்ன்ஸ், அதாவது அதோட லாபத்துக்காக, ப்ராஃபிட்ஸ்க்காக. ஸோ ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது பல பேர் இந்த ரிட்டர்ன்ஸை கடந்து வந்திருக்கலாம். அதாவது அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸு, சிஏஜிஆர், ஐஆர்ஆர், எக்ஸ்ஐஆர்ஆர் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான ரிட்டர்ன்ஸை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பல பேருக்கு இது குழப்பம் இருக்கலாம். என்ன ஏதோ வேறு சிஏஜிஆர்ன்றாங்க, எக்ஸ்ஐஆர்ஆர்ன்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன இது ரிட்டர்ன்ஸு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நீங்கள் பல பேர் யோசிச்சுருந்துருக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 4 டிஃப்ரெண்ட்டாக இந்த 4 விதமான ரிட்டர்ன்ஸ் இருக்குல்ல, இது என்னென்ன டிஃப்ரென்ஸ், இது எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இது எப்படி நான் கேல்குலேட் பண்ணலாம். நான் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது ஒரு 4-5 வருஷத்தில் எனக்கு இவ்வளோ லாபம் இருக்குது. இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது இவ்வளோ வருஷத்தில் லாபம் வருது. இதை நான் எந்த கேல்குலேஷனில் வச்சு நான் எனக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு, நான் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பை தி வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 லட்ச ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதோட கரண்ட் வேல்யூ, இப்போ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.5 லட்ச ரூபா இருக்குது. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 1 லட்ச ரூபா 3 வருஷத்தில் உங்களுக்கு 1.5 லட்ச ரூபாவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு, க்ரோ ஆகிருக்கு உங்களோட பணம். அப்போ பார்க்கும்பொழுது உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்ட் நீங்கள் லாபம் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னும் பொழுது சிம்பிள், நம்ம எவ்வளோ பணம் லாபம் சம்பாரிச்சிருக்கோம் 50,000 ரூபாய், கரெக்டுங்களா? 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா மாதிரி இருக்குது. ஸோ அந்த 50,000 டிவைடட் பை நீங்கள் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த 1 லட்ச ரூபா இன்டூ 100 அப்படின்னு நீங்கள் போடும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்துட போகுது. அப்படி பார்க்கும்பொழுது 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 1.5 லட்ச ரூபா வளர்ந்துருக்கு. ஸோ இந்த 50,000 அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நியர்லி 50% நம்ம லாபம் சம்பாரிச்சிருக்கோம். இந்த 50% தான் நம்ம அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு அப்சல்யூட்டாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை தான் அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் சொல்கிறோம். இப்போ இன்னொரு சினாரியோ வச்சுக்கோங்க. இதே 1 லட்ச ரூபாவை நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கீங்க. அது இப்போ எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதே 1.5 லட்ச ரூபா இருக்குது. இப்போ அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கேயும் நமக்கு 50% அப்படிங்கிற மாதிரி தான் வரும். கொஞ்சம் குழப்பத்தில், அதாவது 3 வருஷம் பார்க்கும்பொழுதும் அதே 50% ரிட்டர்ன்ஸு, 10 வருஷம் பார்க்கும்பொழுதும் அதே 50% ரிட்டர்ன்ஸ் வருது. ஏன்னா 1 லட்சம் போட்டு 1.5 லட்ச ரூபாய் மாறி இருக்குது. இப்போ ஒரு கேள்வி, உங்ககிட்ட யாராச்சும் ஒருத்தர் எவ்வளோப்பா இப்போ நீ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இந்த 1 லட்சம் போட்டியப்பா, நீ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்த்த அப்படின்னும் பொழுது நான் ஒரு 50% பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவங்களோ இல்லை உங்களை கேட்டாலுமே நம்ம இந்த கேள்வி தான் கேட்போம். 50% வந்தது, எத்தனை வருஷத்தில் உங்களுக்கு வந்தது? ஒரே வருஷத்தில் வந்ததா, இல்லை 2-3 வருஷம் ஆச்சா, இல்லை 10 வருஷம் ஆச்சா? இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. ஸோ இதுதான் பிரச்சனையே இந்த அப்சல்யூட் ரிட்டர்னில். அதாவது நமக்கு 50% லாபம் வந்தது அப்படிங்கிறது, 50% லாபம் வந்ததுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அது எத்தனை 3 வருஷத்தில் பார்க்கும்பொழுது, 10 வருஷம் பார்க்கும்பொழுது, 5 வருஷம் பார்க்கும்பொழுது இதில் எது லாபகரமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதில்ல. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு விதமாக தான் நமக்கு சிஏஜிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ அதனால சிஏஜிஆரை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். சரி, இப்போ சிஏஜிஆரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிஏஜிஆர் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரிட்டர்ன்ஸ். அதாவது நம்ம பணத்தை ரிலேட் பண்ணி, அதாவது மணி ரிலேட்டடாக எங்கே போய் பேசும்பொழுதும் பர் ஆனம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன காசு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேங்க்குக்கு கொண்டு போயிட்டு ஒரு எஃப்டியோ இல்லை ஒரு ஆர்டியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, 8% பர் ஆனம், 7% பர் ஆனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே அந்த பேங்க்லேயே நீங்கள் போய் ஒரு லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு, ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15% அப்படின்னா 15% பர் ஆனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க, நம்ம அந்த லோனை, பர்சனல் லோனை ஒரு 4-5 வருஷம் எடுத்தோம்னா கூட அந்த 4-5 வருஷத்துக்கு எவ்வளோ பணம் அப்படிங்கிறவெல்லாம் போட மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ வட்டி கட்டணும் அப்படிங்கிறது தான் 15% பர் ஆனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வருஷம் நம்ம 15% கட்டுறோம் வட்டி அப்படிங்கிற மாதிரி. இதே ஆர்டி எஃப்டி போட்டாலும் அதே தான். வருஷம் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு எஃப்டி போட்டாலும் வருஷம் நாங்கள் எவ்வளோ வட்டி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் 8% பர் ஆனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ எங்கே போனாலும் மணி ரிலேட்டடாக அப்படின்னா பர் ஆனம் அப்படின்வாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த சினாரியோவை இந்த சிஏஜிஆரில் கொண்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 1 லட்ச ரூபாய் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அது 1.5 லட்ச ரூபாய் மாறி இருக்குது. ஸோ 3 வருஷத்தில் 50,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போது 3 வருஷத்தில் எனக்கு 50% அப்படின்னு தெரிஞ்சிச்சு ரிட்டர்ன்ஸ். இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னா
15% டிவைடட் பை 3 அப்படின்னு நம்ம போடக்கூடாது. சிஏஜிஆர் அப்படின்னும்போது அதுக்கு சிஏஜிஆருக்கு ஒரு கேல்குலேட்டர் இருக்குது, அந்த கேல்குலேட்டர் நீங்கள் காட்டுறேன். பட் ஸ்டில் இந்த கேல்குலேஷனில் வந்து நம்ம எல்லா வேல்யூலாம் அப்ளை பண்ணி நான் வந்து எவ்வளோ என்னோட ஒரு வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்தா அது ரொம்ப டைம் தேவையில்லாம கன்சியூம் பண்ணும். பட் அதுக்கு ஆல்ரெடி கேல்குலேட்டர் இருக்குது, அந்த கேல்குலேட்டர் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து நம்ம ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக சிஏஜிஆர் கேல்குலேட்டர், இந்த காம்பவுண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் growth அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கேல்குலேட்டர் நெட்டில் அடிச்சாலே நிறைய வெப்சைட் வரும், அதில் எந்த வெப்சைட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சிஏஜிஆர் கேல்குலேட்டர் வந்து இப்போ நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இனிஷியலாக வந்து நான் 1 லட்ச ரூபாய் வந்து நான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனலாக எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு 1.5 லட்ச ரூபா வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஒரு 1.5 லட்ச ரூபா போட்டுக்கிறோம். 1.5 லட்ச ரூபா போட்டு இங்கே எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு நம்ம போட்டோம். இப்போ நம்ம சொல்லுமா 3% அப்படிங்கிற மாதிரி 3 வருஷம் அப்படின்பொழுது இங்கே நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட சிஏஜிஆர் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சிஏஜிஆர் 14% அப்படின்னா நம்மளுடைய பணம் ஒவ்வொரு வருஷமும் 14.47% வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வளர்ந்து 3 வருஷத்தில் அது ஒரு 50% வளர்ந்துருக்கு. இதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ இதே இடத்துல நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்போது 5 வருஷத்தில் அது 50% வளர்ந்துருக்கு அப்படின்னா இப்போ இங்கே நீங்கள் பாருங்கள், இப்போ நான் 5% போடும்போது இப்போ அது 8% வளர்ந்துருக்கு. இதே 10 வருஷம் அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது இப்படி வந்து 4.14% வளர்ந்துருக்கு. இப்படி நீங்கள் உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இது எதுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கியிருக்கீங்க, ஒரு 50 லட்சம் இல்லை 1 கோடி ரூபாய் போட்டு ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கியிருக்கீங்க, அது ஒரு 5 வருஷத்தில் ஒரு வேல்யூ இப்போ கரண்ட் வேல்யூ என்ன அப்படி நீங்கள் போட்டு பார்க்கலாம். இது கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் இனிஷியல் ப்ளஸ் அதோட ஃபைனல் வேல்யூ போட்டுட்டு எத்தனை வருஷம் டியூரேஷன் அப்படிங்கிறவா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஏஜிஆர், அதாவது ஒரு வருஷத்துக்கு அது எப்படி அந்த பணம் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம சிஏஜிஆரில் பார்த்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதே மாதிரி காசு எடுக்கும்போது ஒன் டைமில் வித்ட்ரா பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி சினாரியோவில் சிஏஜிஆர் நமக்கு பயன்படும். ஆனால் ரியல் டைமில் நம்ம இப்படி தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து பல வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம் அண்ட் பல வாட்டி நம்ம வந்து வித்ட்ராவும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியோக்கு என்ன பண்ணுறது? இந்த இடத்துல வந்து நம்ம சிஏஜிஆர் பயன்படுத்த முடியாது. ஏன்னா சிஏஜிஆரில் ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு வாட்டி வித்ட்ரா பண்ணிடுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் எஸ்டேட் வச்சுக்கோங்களேன். ரியல் எஸ்டேட் வந்து நம்ம ஒரு வீடு வாங்குறோம், அது ஒரு 50 லட்சம் 1 கோடி சம்திங், அதை போடுறோம், இது ஒரு 10 வருஷம் கழிச்சு அது விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இடங்களில் சிஏஜிஆர் பயன்படும். பட் நம்ம சினாரியோவில், நம்ம ரியல் லைஃப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எவ்ரி மந்த் நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்ட்ரிக்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 5 வருஷத்துக்கு. 5 வருஷம் கழிச்சு நான் எடுக்க போகிறேன். அந்த மாதிரி சினாரியில் என்ன பண்ணுறது? ஸோ இந்த இடத்தாண்ட தான் வருது ஐஆர்ஆர், அப்படியாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இது எப்படி பயன்படும் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாதம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மாத கடைசியில் சம்பளம் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாதம் ஒரு 5ஆம் தேதி போல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். உங்கள் இஷ்டம் தான், எந்த ரேட்டில் வேணாலும் வச்சுக்கிறீங்க. பட் ஒரு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். எவ்ரி per month ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ட் 5 வருஷம் கடைசியில் நீங்கள் அந்த 5ஆவது வருஷம் போயிட்டு அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஐஆர்ஆர் யூஸ் பண்ணிக்க முடியும், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். பட் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஐஆர்ஆர் எப்படி பயன்படும்னா, நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரே டேட்டில் மல்டிபிள் டைம்ஸ் ஒவ்வொரு மாதமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, கடைசியில் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணுவீங்க. பட் ரியாலிட்டியில் பார்க்கும்பொழுது அதுவுமே நடக்காது. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரே தேதியில் எல்லா மாதமும் இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இப்போ 5ஆம் தேதி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க, ஒரு 10 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 11ஆவது மாதம் திடீர்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பணம் வருது. அது ஒரு வேளை உங்களுக்கு ஒரு போனஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட சம்பள ஏரியா அது கொஞ்சம் பணம் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்கலாம். ஏதோ இன்னும் ஒரு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா வருது, இல்லை ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து போய் ஒரு 20ஆம் தேதி உங்களுக்கு பணம் வருது. அந்த 20ஆம் தேதி எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணம் எந்த கணக்கில் வரும்? அது ஐஆர்ஆரில் உங்களால் அந்த ஐஆர்ஆரில் கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணும்போதும் 5 வருஷம் நான் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணி நான் 5ஆவது வருஷம் தான் எடுப்பேன் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. சில நேரத்தில் ஒரு 3ஆவது வருஷம் ஏதோ ஒரு தேவைப்படலாம். ஒரு 20,000 நீங்கள் அதுலேருந்து வித்ட்ரா பண்ணணும்னு பார்க்குறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அந்த 20,000 வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க. மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே கரெக்டாக போயிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி எப்போ வேணாலும் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, மல்டிபிள் டைம்ஸ் எப்போலாம் தேவையோ கொஞ்சம் காசை வித்ட்ரா பண்ணுறது. இந்த மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, மல்டிபிள் எக்ஸிட் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு வேணும், இதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்தது தான் XIRR. இப்போ அதை நம்ம கேல்குலேஷனை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து நான் ஜனவரி 24 நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ டேட்டில் வந்து ஜனவரி 1ஆம் தேதி வந்து நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரான்சாக்ஷன் டைப்பில் நம்ம வச்சுக்கோம். இப்போ ஃபெப் 5ஆம் தேதி போல் ஒரு ரேண்டம் டேட்ஸ், ஒரு பர்டிகுலர் இந்த டேட்லாம் இல்லை. நீங்கள் ஒரு மறுபடியும் ஃபெப் 1ஆம் தேதி தான் அப்படின்னா அதையும் நீங்கள் டேட்டாக வச்சுக்கலாங்க. ஸோ ஃபெப் 5ஆம் தேதி நான் ஒரு 8,000 போடுறேன், மார்ச் 10ஆம் தேதி ஒரு 1,000 போடுறேன். இந்த மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே வந்து போட்டுகிட்டே இருந்துட்டு இப்போ இந்த ஜூலை மாதம் இந்த 25 வந்து என்னோட இப்போ நான் அதை வந்து எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் எக்ஸிட் பண்ணும்போது அது வேல்யூ எவ்வளோ
எவ்வளோ இருக்குது, அது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது எவ்வளோ உங்களோட வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ என்னோட கரண்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே என்ட்ரி பண்ண போகிறேன். என்ட்ரி பண்ணுறதை மட்டும் நான் விட்ராவல் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் என்ட்ரி அண்ட் எல்லாத்தையும் என்ட்ரி போட்டு எல்லாத்தையும் ப்ளஸில் நான் போட்டுகிட்டே இருக்கேன். உள்ளே நான் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே. அண்ட் லாஸ்ட்டாக நான் எடுக்கிற பணத்தை மட்டும் நான் இங்கே வந்து மைனஸில் வச்சுக்கிறேன். ஸோ மைனஸ்னால் நான் எடுக்கிற பணம் அப்படிங்கிற மாதிரி. இப்படி நம்ம போடும்பொழுது இங்கே நமக்கு வந்து XIRR ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ நான் வந்து பாருங்கள், இங்கே XIRR அப்படிங்கிறது ஃபார்மில் எப்படி போடுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த கூகுள் ஷீட்ஸில் நீங்கள் வந்து ஈக்குவல்ஸ் போட்டு XIRR அப்படின்னு நம்ம போட்டு ப்ராக்கெட்ஸில் உங்களோட இந்த கேஷ் ஃப்ளோ எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கம்ப்ளீட் கேஷ் ஃப்ளோவை நம்ம இங்கே வந்து ட்ராக் பண்ணிக்கிறோம். அப்புறம் கம்மா போட்டுட்டு இங்கே கேஷ் ஃப்ளோவோட டேட், எந்தெந்த டேட்டில் நம்ம ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, என்னைக்கு நம்ம வாங்கியிருக்கோம், கடைசி எப்போ விற்றுருக்கோம், இந்த மாதிரி இதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே நான் ஒரு ப்ராக்கெட் பண்ணும்பொழுது நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தனா என்னோடது இங்கே வந்துடும். இதை நம்ம வந்து பர்சன்டேஜாக நம்ம இங்கே மாற்றிக்க முடியும். இங்கே போயிட்டு ஜஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னா இங்கே 20.97. இப்போ இங்கே இதை தான் நான் இந்த ஃபார்முலாவை இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை வந்து இங்கே உங்களுக்கு டிலேட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே XIRR நமக்கு வந்துடுச்சு. இப்போ அதே தான். இப்போ நான் இங்கே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நியர்லி 1,72,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2 லட்ச ரூபா வந்திருக்கு. இப்போ இங்கே லாபம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 28,000 ரூபா. இப்போ இதுதான் வந்து நம்ம அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றோம். ஸோ அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸாக வந்து நமக்கு 16.28% நமக்கு கிடச்சிருக்கு இந்த 28,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி நம்ம போடும்பொழுது. இது எவ்வளோ 1.6 இயர்ஸில். ஆனால் XIRR நம்ம போடும்பொழுது 20.97% அப்படின்னு வரும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி XIRR பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் இப்போ இங்கே பார்த்தா வந்து கண்டென்ட் மாரி என்னென்னக்கோ டேட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் கடைசியாக நான் விட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இன்கேஸ் நான் நடுவில் இப்போ இங்கேயே நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஜனவரி மாதம் மட்டுமே நான் 2 வாட்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 5ஆம் தேதி 25ஆம் தேதி. இப்போ இதே மார்ச் மாதம் பார்க்கும்போது மார்ச் மாதம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த மாதம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ மார்ச் ஜான் ஃபெப்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏப்ரல் போய்ட்டு இது மாதிரி நீங்கள் என்றைக்கு வேணாலும் என்ட்ரிஸ் போடலாம். இப்போ இன்கேஸ் நான் ஆகஸ்ட் மாதம் வந்து திடீர்னு ஒரு 20,000 வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்போது -20,000 நம்ம போட்டுக்க போகிறோம். ஏன்னா நம்ம விட்ரா பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து இங்கே மைனஸாக போட்டுக்கணும். அப்படி போடும்பொழுது இங்கே பாருங்கள் மறுபடியும் XIRR பண்ணணும். ஏன்னா இந்த இடத்த நீங்கள் பணம் போட்டுனே இருக்கீங்க, 20,000 வேறு எடுத்திருக்கீங்க, மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கு அப்படின்போது உங்களோட XIRR இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு வேல்யூஷன் வேணும். அதான் நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி தான் பொதுவாக நம்ம எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலும், ஒரு தங்கம் வாங்குறோம் அப்படின்னாலும் தங்கம் நம்ம வாங்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு அவசரம் ரொம்ப விற்போம். இந்த மாதிரி எல்லாமே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குமே ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் XIRR வந்து பயன்படுத்தலாம். எப்போப்பெல்லாம் வந்து இதுக்கு நீங்கள் சிம்பிள் இந்த கூகுள் ஷீட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருனாலும் இதை பயன்படுத்திக்க முடியும். அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்த 4த்துலையுமே, அதாவது அப்சல்யூட்டில், அதுக்கப்புறம் இந்த CAGR, XIRR, இந்த IRR, XIRR இந்த 4 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் அதிகமாக நம்ம பயன்படுத்துறது எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா CAGR. பல்காக இன்வெஸ்ட் பண்ணி பல்காக நம்ம விட்ரா பண்ண போகிறோம். CAGR அண்ட் இந்த XIRR இந்த 2 கேல்குலேஷனுமே ரொம்பவே அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் அதை எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயங்கள், அதுமாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி நம்ம வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம இதை பார்க்கணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நான் இவ்வளோ நாள் வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நான் நினச்ச இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தா 6% 7% தான் கொடுத்துருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் LIC இன்சூரன்ஸ் கூட சொல்லியிருக்கோம். அதை கூட நீங்கள் இந்த மாதிரி XIRR கேல்குலேஷன் வச்சு நீங்கள் போட்டு பார்க்கும்போது அப்படி போட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரியும், 6% 7% தான் வருதா, இதுக்கு நான் ஒரு FDயில் போட்டிருந்தாலோ இல்லை ஒரு RDயில் போட்டிருந்தாலும் எனக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குமே, நான் எதுக்கு இதில் போய் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கேல்குலேஷன் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது இந்த சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோஸை பற்றியோ இல்லை ஃபர்தராக எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடலாம், என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ப்ராக் வேர்ல்ட்.